வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் கடந்த டிசம்பர் 10 நடைபெற்று முடிஞ்சிருச்சு. அதில் என்ன மினிமம் மார்க் எடுத்தால் நமக்கு பாஸ் ஆகும், அடுத்து ஃபிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பல விதமான டவுட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா இந்த கூகுள் ஃபார்மில் ஓட்டிங் ரேட்டிங் எல்லாம் கொடுத்துருந்தோம். அதுலேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன கம்யூனிட்டிலாம் இங்கே எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓட்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த கட் ஆஃப் மார்க்கை உங்களுக்கு சொல்கிறோம். ரியலாக பார்த்திங்கன்னா கேண்டிடேட் என்ன மார்க் எடுத்திருக்காங்க அதை பேஸ் பண்ணி இத்தனை நாளாக ஓட்டிங் நடத்தி அது மூலியமாக தான் இந்த கட் ஆஃப் மார்க்கை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸாகவும் பார்க்கலாம், மென்னுக்கு எவ்வளோ ஃபீமேலுக்கு எவ்வளோன்னு சொல்லி தனித்தனியாக சொல்கிறோம். நான் சொல்கிற இந்த மினிமம் மார்க்கு மேலே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருவீங்க. நீங்கள் இன்னிலேருந்து உங்கள் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரன்னிங்காக இருக்கட்டும், லாங் ஜம்ப்பாக இருக்கட்டும், ஹை ஜம்ப்பாக இருக்கட்டும், ரோப் ஏறதாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து உங்கள் ப்ராக்டிக்ஸை ஆரம்பிச்சிருங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க, இப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அவளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள்லேருந்து ரிலீஸ் பண்ண வேகன்சியை பார்க்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3300 சில்லற அவ்வளோ வேகன்சி மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, மெயிலாக இருந்தீங்கன்னா ஒரு 60, 61 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இருந்தால் மட்டும் தான் நீங்கள் செலக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. இதே போல் ஜென்ரல் கேட்டகரியில் ஃபீமேலில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா 53, 54, 55 இந்த மார்க் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் செலக்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் பிசி, எம்பிசி அந்த கம்யூனிட்டி எடுத்திங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த மூணுமே எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 59, 60, 61 இந்த மார்க் ரேஞ்சில் கண்டிப்பாக நீங்கள் மெயில் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுவீங்க, பிரச்சனை கிடையாது. இதே ஃபீமேலாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மார்க் தான் உங்களுக்கு 59, 60, 61 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவீங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அடுத்து பிசிஎம் முஸ்லீம் இந்த கேட்டகரி எடுத்திங்கன்னா கொஞ்சம் மார்க் கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா வேகன்சி கம்மி தான் ஒதுக்கியிருப்பாங்க, கேண்டிடேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு 46, 47, 48 அந்த ரேஞ்சில் இருந்தாலே போதும் மெயில் கேட்டகரிக்கு. ஃபீமேலுக்கும் சேம் அதே தான், இந்த 48, 49, 46 அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. அதாவது பிசிஎம் முஸ்லீம் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க இந்த மார்க் உங்களுக்கு இருந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் எஸ்சி கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வேகன்சி கம்மியாக தான் கொடுப்பாங்க, கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். இதில் மினிமம் நீங்கள் ஒரு 57, 58 அதுக்கு மேலே மார்க் வச்சுருந்தா கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்துடும். ஃபீமேல் கேட்டகரின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 56, 57, 58 இந்த 3 மார்க் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். அதுக்கப்புறம் எஸ்டி, எஸ்சிஏ இந்த 2 கேட்டகரின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 53, 54லேருந்து 56 அதாவது பார்த்தீங்கன்னா 53லேருந்து 56க்குள்ளே இருக்கீங்க மெயில் கேட்டகரினா கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்துடும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 54 to 56 இந்த ரேஞ்சில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவீங்க. ஃபிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், ப்ரோ எப்படி இந்த கட் ஆஃப் மார்க் வரும்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2024 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க தெரியுமா பிசி கான்ஸ்டபிளுக்கு, அதில் இந்த 3000 சம்திங் வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க் கம்மியாக தான் கட் ஆஃப் மார்க் வந்துருந்துச்சு. நான் அதை பேஸ் பண்ணி தான் இப்போ கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா போன வாட்டியோட இந்த வாட்டி காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாகவே தான் இருந்திருக்கும். ஏன்னா வருஷம் கேண்டிடேட் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த மார்க்கோட 1 மார்க் 2 மார்க் கூடயும் வரலாம், இல்லை கம்மியாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரேஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 மார்க் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி வச்சு பார்க்கும்போது எல்லா கேண்டிடேட்டுக்கும் +5 மார்க் ஈஸியாகவே கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் உயரதுக்கு தான் அதிக விதமான சான்சஸ் இருக்குது. சில கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா தப்பாகவே குறிச்சிருக்கலாம், அவங்களுக்கு கிரேஸ் மார்க் மூலிமா மார்க் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் இதுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே நம்ம உறுதியாக சொல்ல முடியும். மினிமம் இப்போ நான் சொன்ன மார்க் எல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், ஃபிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. இது போல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் மார்க் வரும். ஒரு 40 மார்க் கீழே நீங்கள் மினிமம் வச்சுருக்கீங்கனால எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஒரு 35லேருந்து 40க்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வரதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க் இருந்தால் உங்களுக்கு போதுமானது, கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. நிறைய பேர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நான் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அந்த மார்க்கை கால்குலேட் பண்ணுவாங்களான்னு கேட்டுட்ருக்காங்க. அந்த மார்க்கெலாம் உங்களுக்கு கால்குலேட் பண்ண மாட்டாங்க.
நீங்கள் மெயின் பேப்பர் எழுதிருக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ளே மார்க்கை மட்டும்தான் இந்த கட் ஆஃப் ஒர்க் எடுத்துப்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மினிமம் நீங்கள் மார்க் எடுத்து குவாலிஃபை ஆனாலே போதுமானது. அதிகமாக மார்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் மினிமம் மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் ஆகிருந்தால் தான் உங்களுக்கு இந்த மெயின் எக்ஸாம் பேப்பரை அவங்க கரெக்ஷன் பண்ணி அதுக்கான மார்க் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. இதை பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.